ஸோ வெல்கம் டு ஆல். ஐடி ஜாப்ல எப்படி பிளேஸ் ஆகலாம் அப்படிங்கிற சீரியஸில் இப்போ என்ன பார்க்குறது பார்ட் 2 வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி சூஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மோஸ்ட் பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணுறோம், இதில் ஒவ்வொரு லாங்குவேஜினுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது தான் C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், C#, PHP. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா, இந்த C++ல ஃபோக்கஸ் பண்ணுறது அதிகமாக பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த C# PHP பற்றியும் இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் இருக்காங்க. சரி, ஆனால் மெயினாக நீங்கள் வந்து சி வந்து லேர்ன் பண்ணுறீங்களோ இல்லையோ, கட்டாயமாக நீங்கள் C++ல இருந்து உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சியில் இருக்கக்கூடிய பாயிண்டர் கான்செப்ட் எல்லாமே வந்து C++ல யூஸ் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் சிக்கு போகலைன்னா கூட நீங்கள் C++ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாம் இதில் நீங்கள் அருமையாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அந்த கோடிங் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்ஹெரிட்டன்ஸு, இந்த மாதிரி பேசிக் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து C++ல லேர்ன் பண்ணுறதுங்கிறது அந்த சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அப்போ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்கள் C++ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் நான் லேர்ன் பண்ணணும்னு சொல்லலை. C++ லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டொமைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த லாங்குவேஜை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இதுதான் நம்ம மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும், அதாவது அதில் வந்து 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த 3 லாங்குவேஜை மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரீசன் வந்து இன்னைக்கு வந்து ஜாப் மார்க்கெட்டும் டிமாண்ட் வந்து இந்த 3 லாங்குவேஜஸில் அதிகமாக இருக்குது. அப்போ மீதியெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம போக வேணாம். ஸோ மீதி லாங்குவேஜும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் மோஸ்ட் காமனாக இன்றைக்கி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதுதான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எதை படிக்கிறதுங்கிறதே 4 வருஷம் டைமை வேஸ்ட் பண்ணவங்களா இருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 4 இயர்ஸ்லையும் இது எதை படிக்கலாம், இதில் எது பெஸ்ட்டு, ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இது எல்லாமே பெஸ்ட்டு தான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல பெஸ்ட்டாக இருக்குது. அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் ஒரு செகண்ட் இயர், தேர்ட் இயர், இல்லை நீங்கள் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிற கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த 3 லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய நான் டாபிக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த டேட்டா டைப்ல இருந்து ஆரம்பித்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வரையிலையும், ஸோ டேட்டா டைப்பு, ஆப்ரேட்டரு, கண்ட்ரோல் ஃப்ளோ லூப்பு, ஃபங்க்ஷன்ஸு, மற்ற லாங்குவேஜில் அரே, பைத்தானில் லிஸ்ட் மெத்தடு, ஸ்ட்ரிங் மெத்தடு, ஊப்ஸு, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமாரிசம், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்குது. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வரலையும் பாருங்கள், ஒயிட் கலரில் போட்டிருக்கேன், அப்புறம் எல்லோ கலரில் போட்டிருக்கேன். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் டேட்டா டைப்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஹெரிட்டன்ஸ் வரையிலையும் பைத்தான்லையும் இருக்கு, ஜாவாவிலையும் டேட்டா டைப்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஹெரிட்டன்ஸ் வரலையும் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் டேட்டா டைப்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஹெரிட்டன்ஸ் வரலையும் இருக்கு. ஸோ அப்போ இது வரையிலையும் இந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டாபிக்ஸ் எல்லாமே காமனாக இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு லாங்குவேஜினுடைய அந்த லாங்குவேஜினுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்பை, பாண்டாஸ், மேட்பிளாட்லிப், ஆக்சுவலாக இதெல்லாம் லைப்ரரி, பைத்தான் லைப்ரரி. ஆக்சுவலாக பைத்தான் ஃபேமஸ் ஆனதுக்கே காரணம்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தானுடைய லைப்ரரிஸ் தான் காரணம். ஸோ இன்னும் நிறைய லைப்ரரி இருக்கு. இப்போ இந்த நம்பை, பாண்டாஸ், மேட்பிளாட்லிப், சைபை, இன்னும் நம்ம டென்சர் ஃப்ளோ, பைடார்ச், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த லைப்ரரிலாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஏஐல, மெஷின் லேர்னிங்ல, டேட்டா சயின்ஸ்ல ஸோ பைத்தானை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த லைப்ரரிஸ்லாம் தான் காரணம் பைத்தானை வந்து நம்ம ஏஐல யூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான ஜேஎஸ்பி, சர்வ்லெட்டு, இந்த ஸ்விங்கு, ஜாவா எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆன ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நெட்வொர்க்கிங் இன்னும் ஜாவாவில் நிறையா இருக்குது. அப்போ பாருங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜாவா வந்து எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கான்செப்ட் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த ஸ்விங்கு, ஜாவா எஃபெக்ட்ஸ் மாதிரியே டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகெண்டர்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதை விட நம்ம இங்கே டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு ஜாவா தான் அதிகம் யூஸ் பண்ணுறோம்.
சார் அடுத்ததா வந்து பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்ட பாருங்க. இன்ஹெரிட்டன்ஸ் வரலையும் எல்லா லாங்குவேஜும் காமனா வருது. அதுக்கப்புறம் டாம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலு, ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலு, நேவிகேட்டர், லோக்கல் ஸ்டோரேஜ், ஃபெட்ச், அசிங் அட் வெயிட்ன்னு எக்ஸெட்ரா. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பாருங்க மீதி லாங்குவேஜ்ல இல்ல. அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் ஆகுறதுக்காகவே ஆரம்ப காலத்துல அத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நோட் ஜேஎஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அத பேக் எண்ட்ல யூஸ் பண்றோம். அது செகண்ட் பார்ட். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ட நான் இந்த இடத்துல எப்படி அத எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் அத எடுத்திருக்கேன். ஸோ அப்ப பாருங்க, இந்த டாம், பாம், நேவிகேட்டு, ஃபெட்ச் இந்த மாரியான கான்செப்ட் எல்லாம் பாருங்க பைத்தான், ஜாவாவுல இல்ல. அப்போ நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் இந்த மாரி சைபை இந்த மாரியான ஏஐ ரிலேட்டட் லைப்ரரிஸ் வந்து மத்த லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான்ல தான் அத அதிகமா யூஸ் பண்றோம். அப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு மேல வந்து ஒவ்வொரு லாங்குவேஜும் அதனுடைய பர்ப்பஸ்க்கு தகுந்த மாரி அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் இருக்கு. அப்போ நம்ம கன்ஃப்யூஸே ஆக தேவையில்ல. எல்லா லாங்குவேஜும் சேமா அப்படின்னா இல்ல. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நீங்க வந்து ஏஐ ரிலேட்டடா போறீங்க அப்படின்னா, நீங்க பைத்தான் படிக்கிறது பெஸ்ட்டு. நீங்க வெப் டெவலப்மென்ட்டு அந்த மாரி மொபைல் ஆப் டெவலப்மென்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனு இந்த மாரி போறீங்க அப்படின்னா, ஜாவா பெஸ்ட்டு. ஸோ வெப் டெவலப்மென்ட்லயே ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பெஸ்ட்டு. ஸோ பைத்தான யூஸ் பண்ணி வெப் டெவலப்மென்ட் பண்ணலாம். ஏஐ ரிலேட்டடு, டேட்டா ரிலேட்டடு. ஸோ அடுத்த அடுத்த டாபிக்ல அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு அந்த கம்பேரிசன் வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட்ட கம்பேர் பண்றோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய யூசேஜ், சேலரி, ஜாப் மார்க்கெட்டு, லேர்ன் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்குமா? இல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குமா? என்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து அதுல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து இந்த மாரியான பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் இப்ப இந்த 3 லாங்குவேஜஸ நம்ம கம்பேர் பண்றோம். டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணல. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூனா எது ஃபாஸ்ட்டா இருக்கும்? இது வந்து எப்படி வந்து என்ன கம்பைலர் யூஸ் பண்ணுது? எப்படி அது வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணும்? ஸோ அந்த மாதிரியான இடத்துக்குலாம் நம்ம போல. நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு இந்த 3 லாங்குவேஜ்ல எது எனக்கு பெஸ்ட்டா இருக்கும்? எது சேலரிய எனக்கு நல்லா குடுக்கும்? ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கும்? இத நான் கத்துக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் நம்ம இந்த 3 லாங்குவேஜஸ நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜாவா. இதிலேயே போட்டிருக்கேன். கம்பேரிசன் பேஸ்டு யூசேஜஸ், சேலரி, ஜாப் மார்க்கெட், லேர்னிங் ஃப்ரேம்வொர்க். சரி. இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம். நம்ம அத பத்தி பின்னாடி அப்கமிங் வீடியோல நம்ம பேசுவோம். ஜாவாவுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இத பேக் எண்ட் அப்ளிகேஷனுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். பேக் எண்ட் டெவலப்மென்ட்டுக்காக. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அதாவது ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி, ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்க்கும் நம்ம வந்து ஜாவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா வந்து குட் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன். பெரிய பெரிய பேங்கிங் ப்ராஜெக்ட், ஃபினான்சியல் ப்ராஜெக்ட் பெரிய என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்கு இன்னைக்கும் ஜாவா தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்தது ஹை ஜாப் மார்க்கெட், ஹை சேலரி. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மோஸ்டா வந்து எல்லா கம்பெனிலயுமே ஜாவாவை பொறுத்தவரையும் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, ஜாவாவுல கொஞ்சம் லேர்ன் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அவ்வளவுதான். ஆனா, ஜாவா வந்து பார்த்தீங்க இப்ப நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். ஆனா ஜாப் மார்க்கெட்டும் அதிகம். டாப் லெவல் எம்என்சில மேக்ஸிமம் எல்லாருமே ஜாவா தான் யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஜாவால தான் கிரியேட் பண்றாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் 20 இயர்ஸாவே ஜாவாவை யூஸ் பண்ணி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் மெயின்டெயின் பண்றதுக்காகவாவது உங்களுக்கு ஜாவா உங்களுடைய அந்த டெவலப்பர்ஸ் தேவைப்படுவாங்க. நியூ ப்ராஜெக்ட்க்கு கூட உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அதனால கட்டாயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாவாவை லேர்ன் பண்ணலாம். சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பைத்தான். ஸோ பைத்தான பொறுத்தவரையிலயும் இத மோஸ்ட்டா நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றோம். ஏஐ அண்ட் எம்எல்ல யூஸ் பண்றோம். டேட்டா சயன்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா என்ஜினியரிங், ஆட்டோமேஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டெஸ்டிங்ல கூட ஆக்சுவலா நம்ம ஜாவால ஒரு பாயிண்ட் விட்டுட்டோம். டெஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா செலினியம் அதே மாரி பைத்தான்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்லாம் கூட இருக்கு. ஸோ இருந்தாலும் இதுல தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றாங்க. ரொம்ப குறிப்பா பைத்தான வந்து ஏஐஎம்எல்ல தான் 2வது டேட்டா ரிலேட்டடான ஃபீல்டுல எல்லாமே பைத்தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. பைத்தான் நீங்க படிச்சீங்கனாலும் ஜாப் மார்க்கெட் அதிகம். சேலரியும் உங்களுக்கு இருக்கு. ஈஸியா நம்ம பைத்தான் வந்து லேர்ன் பண்ண முடியும். பைத்தான வந்து பேக் எண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், நீங்க வெப் டெவலப்மெண்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. Django, Flask, ஃபாஸ்ட் API இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஜாவாவ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஸ்ப்ரிங் அப்படிங்கிற சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா பைத்தான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஃபாஸ்ட் API படிச்சுட்டு போவீங்க. கம்பெனியில Django யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க Django படிச்சுட்டு போவீங்க. கம்பெனியில Flask யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்கு. அதுல வந்து நம்ம ஒண்ணு படிப்போம். ஆனா நம்ம கம்பெனிக்கு போகும்போது வேற ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல கூட நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு ஒரு ஏதாவது ஒரு கான்செப்ட்ட நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீதி எல்லாம் நம்ம ஈஸியா ஷிஃப்ட் ஆயிரலாம். இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவா நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான். சரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஆரம்ப காலங்கள்ல அத கண்டுபிடிக்கும் போதே, வெப் டெவலப்மென்ட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல வேலிடேஷன் பர்ப்பஸ்க்காக தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ட கண்டுபிடிச்சிருந்தாங்களே. ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட பொறுத்தவரை HTML, CSS தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். HTML, CSSல இஃப் கண்டிஷன்லாம் செக் பண்ண முடியாது. லூப்பிங் ஸ்டேட்மென்ட் கிடையாது. இப்ப நார்மலா நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க குடுக்குற வந்து ஒரு மொபைல் நம்பர் 10 டிஜிட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ HTML ல கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது 10 டிஜிட் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இஃப் கண்டிஷன் தேவை. HTML, CSS யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ட டிசைன் பண்ணிறலாம். ஆனா அதுல என்ட்ரி பண்ணக்கூடிய வேல்யூவ நம்ம வந்து வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ட கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாளடைவுல அது பேக் எண்ட்லயும் யூஸ் பண்ற மாரி Node.js வந்ததுக்கப்புறம், இப்ப நம்ம பேக் எண்ட்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். Node.js வந்ததுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்டினுடைய ஈக்கோ சிஸ்டம் ரொம்ப பாப்புலரா டெவலப் ஆயிடுச்சு. சரி, மெயினா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வெப் டெவலப்மென்ட்ல தான் யூஸ் பண்றோம். இதுக்கும் ஜாப் மார்க்கெட் நெறையாவே இருக்கு. சேலரியும் இதுக்கும் அதிகமாவே இருக்கு. ஈஸியாவே நம்ம வந்து லேர்ன் பண்ணிறலாம். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் 2லயுமே நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜா பார்த்தோம் அப்டின்னா, மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. Express.js, Nest.js, Next.js அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதுல ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்க நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஆனா வேலைக்கு போற இடத்துல ஜாப்க்கு நாளைக்கு வேற ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் அங்க யூஸ் பண்ற மாரியான சூழ்நிலைகள் கூட வரலாம். ஸோ இந்த கம்பேரிசன் எல்லாமே இங்க மேல இருக்கக்கூடிய பாயிண்ட்ட நீங்க பார்த்துக்கணும். சேலரி, ஜாப் மார்க்கெட், லேர்னிங் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோமே தவிர, டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ, இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண கிடையாது. அதுல நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நான் எத லேர்ன் பண்ணலாம்? இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜாவா யாரு லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், நான் ஒரு நல்ல ஜாப் ரோல்ல போய் பிளேஸ் ஆகணும். அ அப்படின்னு நீங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜாவா ஓகே. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். முடிஞ்ச வரையும் என்னுடைய சஜஷன், என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கீங்க. இனிமேட்டு தான் நான் ஜாவாவ லேர்ன் பண்ணிட்டு, நான் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜாவா செட் ஆகாது. நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மெர்ஜ் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஏன்னா ஈஸியா லேர்ன் பண்ணிறலாம். ஏன்னா சிங்கிள் லாங்குவேஜ். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட், பேக் எண்ட்லயும் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற சிங்கிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. டக்குன்னு நீங்க ஜாப்ல பிளேஸ் ஆகுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜாவா வந்து கஷ்டம் கிடையாது. டாபிக்ஸ் கொஞ்சம் நெறையா இருக்கு. லேர்ன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளவுதான். அதுல ஊப்ஸ் கான்செப்ட்லாம் அதிகமா யூஸ் பண்றதுனால 100% எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுல ஊப்ஸ் கான்செப்ட் தான். ஊப்ஸ் கான்செப்ட் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் முதல்ல. கோர் ஜாவால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அப்படின்னா நீங்க ஜாவாவ நீங்க கட்டாயமா சூஸ் பண்ணலாம். டாப் MNCல யூஸ் பண்றாங்க. மிட் லெவல் கம்பெனிலயும் ஜாவா வந்து யூஸ் பண்றாங்க. சேலரி, ஜாப் மார்க்கெட் எப்பயுமே உங்களுக்கு ஹையா தான் அது இருக்கும். ஆனா, ஆ கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கீங்க. இல்ல நான் வந்து இப்ப ஃபைனல் இயர் வந்துட்டேன். எனக்கு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்க்குள்ள நான் ஜாப் போகணும். இல்ல கேரியர் கேப் இருக்கவங்க, நான் கூட இம்மீடியட்டா நான் வந்து ஒரு ஜாப் போகணும். அப்படிங்கிறவங்களுக்கு ஜாவா வந்து ச சூட்டபிள் கிடையாது. படிக்கணும்னு நீங்க இண்டிவிஜுவலா படிச்சீங்க அப்படின்னா படிக்கலாம். அத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா, அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டா ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மெர்ன் ஸ்டாக் வந்து பெஸ்ட். சரி, அடுத்தது பைத்தான். யாரெல்லாம் ஏஐ ரிலேட்டடா ஏஎம்எல், டேட்டா ரிலேட்டட், டேட்டா சயின்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸு, டேட்டா என்ஜினியரிங்கு இந்த மாதிரி இப்ப ஏஐ வந்து ஒரு பெரிய ஜாப் மார்க்கெட் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல வந்து அதிகமா பைத்தான் தான் யூஸ் பண்றாங்க. அப்போ நீங்க வந்து அ அ அதாவது ஏஐ ரிலேட்டடு ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பைத்தான் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ChatGPT எடுத்துக்கிறீங்க, Claude எடுத்துக்கிறீங்க. இது எல்லாமே ஏஐ ஒரு ஏஐ அப்ளிகேஷன். ஆனா அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்.
அப்ப ஏஐ பேஸ்டு வெப்சைட் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு, ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பைத்தான் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இத யூஸ் பண்ணி நார்மல் ஒரு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஏஐ பேஸ்டு வெப் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, ஸோ பைத்தானும் நீங்க சூஸ் பண்ணலாம். பைத்தான் யாருக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும்னா, எல்லாருமே படிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தாலும், நீங்க வந்து பைத்தான் வந்து நீங்க படிக்கலாம். உங்க கையில ஒரு 1 இயர் வந்து டைம் இருக்கு. இப்ப நம்ம ஜாப் போறதுக்கு இப்ப நீங்க 3 இயர், ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க பைத்தான் வந்து படிச்சுட்டு, நீங்க வந்து ஜாப் எடுத்துக்கலாம். ஜாப் ட்ரை பண்ணலாம் நீங்க. அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட். இத நம்ம ஏற்கனவே பல தடவ சொல்லிட்டோம். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட். ஸோ அ நம்ம 2 சைட்லயுமே இத யூஸ் பண்றதுனால, ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிற சிங்கிள் லாங்குவேஜ வச்சு என்டையர் அப்ளிகேஷனையும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு மாடர்ன் வெப் அப்ளிகேஷன்ல ஜாவா, பைத்தான பேக் எண்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஃப ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நீங்க ஜாவா, பைத்தான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரியாக்ட்டோ, இல்ல ஆங்குலரோ, இல்ல வியூ.ஜேஎஸோ ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணணும் ஜாவா, பைத்தானுக்கு. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ட பொறுத்தவரையிலும் நம்ம மேக்ஸிமம் ரியாக்ட், ஆங்குலர் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்றோம். அது எல்லாமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி, ஃப்ரேம் ஒர்க் 2மே. ரியாக்ட் வந்து ஒரு லைப்ரரி, ஆங்குலர் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ அப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்றோம். பேக் எண்ட்லயும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கையே நம்ம யூஸ் பண்றதுனால லேர்னிங் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 லாங்குவேஜ்ல நீங்க கண்ண மூடிட்டு நீங்க எத வேணாலும் படிக்கலாம். கட்டாயமா உங்களுக்கு ஜாப் இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க ரொம்ப இத போட்டு நீங்க கன்ஃப்யூஸே ஆக தேவையில்ல. நெறைய ஸ்டூடண்ட் வந்து ஃபைனல் இயர் வரலையும் இதுல எது பெஸ்ட்டுங்கிறதுலயே உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு 3னுடைய டாபிக்ஸ் எல்லாம் காமிச்சேன். ஒரு லெவலுக்கு மேல அந்தந்த லாங்குவேஜ்லயும் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டூடண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிறது. ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனா என்ன சொல்லலாம்? ஜாவா ஹை ஜாப் மார்க்கெட், ஹை சேலரி, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், பேக் எண்ட்ல யூஸ் பண்றோம். மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஸ்ப்ரிங் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. 90% ஆஃப் கம்பெனிஸ்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் தான். அதே மாரி பைத்தானும் அதேதான். ஜாப் மார்க்கெட் அதிகம். அதுக்கும் சேலரி இருக்கு. பேக் எண்ட்ல அத நம்ம யூஸ் பண்றோம். ஏஐல யூஸ் பண்றோம். டேட்டா ரிலேட்டட் டொமைன்ஸ்ல அத நம்ம யூஸ் பண்றோம். ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஹை ஜாப் மார்க்கெட், ஹை சேலரி போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். எதுல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்க ஒரு ஸ்டூடண்ட் நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, இனிமே இந்த லாங்குவேஜ பத்தின ஒரு கன்ஃப்யூஸ் உங்களுக்கு வேணாம். நீங்க இதுல எத வேணாலும் சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். நீங்க என்ன டொமைன் நீங்க முடிவு பண்றீங்க? அதுதான். ஒரு டாப் எம்என்சி வெப் அப்ளிகேஷன் நீங்க அப்படி போகணும்னா ஜாவா போயிடுங்க. ஏஐ ரிலேட்டட் வரணும் அப்படின்னா பைத்தான் வந்துருங்க. ஈஸியா வந்து வெப் அப்ளிகேஷன் தான் பண்றேன். ஆனா நான் சிங்கிள் லாங்குவேஜ யூஸ் பண்ணி நான் ஒரு வெப் அப்ளிகேஷன நான் லேர்ன் பண்ணி ஜாப்க்கு போகணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துருங்க. ஸோ தேங்க் யூ. நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.